ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தயிர் கறி எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் சம்மர் சீசன் இருக்கிறதால பால் அடிக்கடி திரிஞ்சு போகுது. அந்த திரிஞ்சு போகிற பாலில் தயிர் செஞ்சு மோர் குடிப்பீங்க, பழைய சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாப்பாடு சாப்பிட்லாம் அந்த மாதிரி. ஆனால் இந்த தயிர் கறின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம். ராத்திரி மிஞ்சி போகிற பால் எடுத்து அதில் கொஞ்சம் உரமோர் போட்டு ஓவர் நைட் வச்சிட்டிங்கனாக்கா அது தயிராக மாறிடும். மறுநாள் காலையில் இந்த ஃப்ரெஷ்ஷு தயிரில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மசாலா வடை இருக்குது இல்லைங்களா, அது செய்து போட்டு சாப்பிடுவாங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா வடை அந்த தயிர் கறியில் ஊற ஊற அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ் தயிரில் சம் ஸ்பைசஸ் சேர்த்து செய்யும்போது அந்த அரோமா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இதுக்கு அப்பளமோ வத்தலோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு யூஸ் பண்ணணும். முதல்ல இந்த கடலைப்பருப்பை நம்ம ஊற போடலாம். 4 காஞ்ச மிளகாய், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இது இப்போது இந்த அளவில் 1 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூனு காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சம், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உரமோர் போட்டு சேர்த்து வச்சுருக்கு இல்லையா, அந்த தயிர் இது கடலை மாவு 1 கப் எடுத்தோம். இப்போ இது 2 கப் எடுக்கணும் தயிர். இப்போ இதில் 2 கப் தண்ணி ஊற்றி இதுவும் நல்லா மோர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் மோர்னால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் தண்ணி ஊற்றி நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு இதில். இது கடலை மாவு தண்ணியில் தேவையான மசாலா போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிருக்கோம். இப்போது இது செய்ய என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லி பார்க்கலாம். 3 பச்சை மிளகா, அப்படி பச்சை மிளகா வேண்டாம்னா காஞ்ச மிளகா கூட போடலாம். கொஞ்சம் போல் வெந்தயம், கருவேப்பிலை, இஞ்சி 1 துண்டு, 1 வெங்காயம் மெலிசா நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மெலிசா நறுக்கிக்குங்க. இஞ்சி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். குழம்பு எப்படி செய்யணுன்னாக்கா, இதுக்கு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது, நெய்யில் தான் செய்யணும்.
வெந்தயம் போடுங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், வதங்கட்டும். துருவி வச்சிருக்க இஞ்சி, இப்போது கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அது போடுங்க. நல்லா கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்கும், இல்லாட்டி கட்டியாகிடும். பச்சை வாசனை போகணும், இந்த மாதிரி கெட்டி ஆகணும். பார்த்தீங்களா எப்படி கெட்டி ஆகிடுச்சு சொல்லிட்டு, இந்த மாதிரி கெட்டி ஆகணும். இப்போது தயிர் போடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம மசாலா வடைக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். வச்சுருக்க இந்த கடலை பருப்பில் வடை சுடுறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ பூண்டு, சோம்பு, ஜீரகம், இப்போது மசாலா வடை செய்ய கடலைப்பருப்பு ஊற போட்டுருந்தோம், அதை வந்து இந்த மாதிரி நுரந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதில் நாம் இடித்த பூண்டு, சோம்பு, ஜீரகம் அதுவும் போட்டுக்கணும். நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் வடை போடலாம். இப்போ இதுதான் குழம்புடைய குழம்பு. இதுதான் இப்போது தਹੀਂ கடி சொல்லுவாங்க. குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது அந்த வடை வறுத்து இதில் போட வேண்டியதான். காம்பினேஷன் மசாலா வடை தான் இது. சுட சுட சோறில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கடி அந்த மசாலா வடை சாப்பிட்டிங்கனாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இந்த குழம்புல போட்டு கூட சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து அப்படியே தொட்டுக்க கூட வச்சுப்பாங்க சைட் டிஷ்ஷாக.
நெக்ஸ்ட் வீடியோவில் மாடி தோட்டத்தில் காய்ச்ச சப்போட்டா அது அப்படியே பறித்து அங்கேயே சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.